பிரைஸ் த லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் மரித்து மீண்டும் உயிரோடு எழும்பக்கூடிய காரியத்தை தன்னோடு இருந்த சீஷர்களிடத்தில் மத்தேயு 17:23 அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆகிலும் 3வது நாளிலே உயிர் தெழுந்திருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மத்தேயு 28:6 அவர் அங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் அப்படின்னு ஆண்டவர் தான் சொன்ன வார்த்தை நிறைவேறி இருப்பதை பார்க்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் உயிரோடு எழும்பினது மாத்திரமல்லாது உலகத்தில் மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டிருக்கும் காலத்தில் கூட மரித்த 3 பேரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பியிருப்பார். இயேசு கிறிஸ்து ஒரு விதவை பெண்ணின் இறந்த மகனை உயிரோடு எழுப்பியிருப்பார். இயேசு கிறிஸ்து ஒரு ஜெப ஆலய தலைவன் எவீருவின் இறந்த மகளை உயிரோடு எழுப்பினார். இயேசு கிறிஸ்து தான் நேசித்த லாசரு என்பவனை மரித்து 4 நாளைக்கு பிறகு உயிரோடு எழுப்பினார். மரித்து போனவர்களையே உயிர்ப்பித்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்று உங்கள் வாழ்க்கையையும் உயிர்ப்பிக்க வல்லவராயிருக்கிறார். உயிர்ப்பித்தல்னா என்ன? இனிமே அதனால் ஒன்றுமே முடியாதுன்னு முடிந்து போன இழந்து போன ஒரு காரியத்தை நாம் நினைத்து பார்க்காத நேரத்தில், நாம் நினைத்து பார்க்காத தருணத்தில் நடக்கிற அதிசயம், அற்புதம். உங்கள் வாழ்க்கையில் மரித்து போனது என்ன? ஆண்டவர் மீது உங்களுக்கு இருந்த விசுவாசம், இல்லைன்னா உங்கள் குடும்பத்தில் நீங்கள் இழந்து போன சமாதானம், சந்தோஷம், மனமகிழ்ச்சி, இல்லைன்னா ஆண்டவருக்கும் உங்களுக்குமான ஆவிக்குரிய உறவு, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், சரீர பிரகான பலகீனம், எதுவாக இருந்தாலும் சரிங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்று அவை அனைத்தையும் உயிர்ப்பிக்க போகிறார். மரித்து போய் உலர்ந்து போன வாழ்க்கையை உயிர்ப்பிக்க போகிறார். அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்று உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். அவர் வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாதவர். என் மகனே, என் மகளே, நான் மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் உயிரில்லாது போன அனைத்தையும் உயிர்ப்பிக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். உங்களை பார்த்து தாங்க சொல்கிறார். விசுவாசிங்க, அற்புதத்தை காண்பீங்க. Have a blessed day. Jesus bless you.